சார் சொன்னதால பேரும் சொல்லிடுறேன், யார் யார் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 10%க்கு மேலே நபர்கள் கேட்ட கேள்வியை தான் கொலேட் பண்ணியிருக்கோம். இந்த கேள்வி கேள்வியை சொல்லிட்டேன், யார் யார் கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன். நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்க, ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பிஜேபி எப்படி யூஸ் பண்ண போகுது, நாங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம்னா நாங்கள் எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நாங்கள் இந்த ப்ரொஃபஷனும் பண்ணுறோம், ஃபுல் டைம் பாலிடிக்ஸில் வர முடியாது, நாங்கள் என்ன பண்ணலாம்? ஓகே தலைவரா, நீங்கள் உட்காந்துக்கிறீங்களா? ஒரு பக்கம் பாவையாக நிற்கிறீங்க. நான் இங்கிருந்து பேசுகிறேன், நீங்கள் இங்கே நிற்கிறீங்களா? இல்லாட்டி யூ கேன் சிட் சம்வேர், யூ ஹேவ் அ சேரில் உட்காந்து ஏன் நிற்கிறீங்க? முதல் உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லணுங்க. கிட்டத்தட்ட 1412 பேர் உடைய ப்ரொஃபைல் இதில் இருக்குதுங்க. 1412 பேர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணி சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு பெரிய நன்றிங்க. ஒரு ஜனநாயகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கட்சியை தாண்டி பொதுமக்கள் தங்களுடைய நேரத்தை கொடுத்து அரசியலை கவனிக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் ஜனநாயகம் நன்றாக இருக்கிறது என்கின்ற அர்த்தம். வேறு வேறு வேலை இருந்தாலும் கூட இது எனக்கு ரொம்ப முக்கியமானது, என்னுடைய சமுதாயத்திற்கு முக்கியமானது, என்னுடைய நாட்டிற்கு முக்கியமானது. இதிலே நான் எந்த பணியில் இருந்தாலும் கூட சிறிது நேரத்தை நான் கொடுக்க விரும்புகின்றேன் என்று இந்த அரங்குக்கு யாரெல்லாம் வந்திருக்கின்றீர்களோ, இதை பார்க்கும் பொழுதே நிச்சயமாக ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் நன்றாக இருக்கிறது என்பதற்கு ஒரு ஊர்ஜிதங்க. எனக்குலாம் அரசியல் கட்சியில் நீங்கள் 1000 பேர் வச்சு கூட்டம் போட்டால் எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுங்களா? ஒரு அரசியல் கட்சி, இப்போ கட்சி எத்தனையோ நடத்துகிறாங்க தமிழகத்தில், 1000 பேர்த்த கூட்ட சொல்லுங்கள், எவ்வளவு கஷ்டம். 1000 பேர்த்த கூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை போய் பூத்தளவில் கொடுத்து அவங்களுக்கு வண்டியெல்லாம் கொடுத்து ஊர் ஊராக போய் பேசி போஸ்ட் ஒட்டி, இல்லை நீ 6 மணிக்கு மேலே வச்சா நான் வரமாட்டேன், 6 மணிக்கு நான் கிளம்பி போகணும். இப்போ பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா காமன் மேன் இஸ் டிஸ்கஸ்டட் வித் பாலிடிக்ஸ். காமன் மேன், ஏன்னா அதே பேச்சு, அதே ப்ரிப்பேர்டு ஸ்பீச், அதையே திரும்ப திரும்ப உருட்டி. இப்போ திமுக பேசுகிறாங்க பாருங்க, 1950 கழட்டி போட்ட பழைய செப்பல் எடுத்து மாட்டிட்டு வந்திருக்கிறாங்க. வடக்கு தெற்கு, வடக்கு தேய்கிறது வளர்கிறதுன்னு. இது அண்ணாதுரை அவர்கள் 1950 அந்த செப்பல் பழசாயிருச்சு, இது கடிக்குதுன்னு கழட்டி போட்டாங்க. ஸ்டாலின் ஐயா கிட்டத்தட்ட 2.5 வருஷமா தொலையிருக்காரு, ஏதாச்சும் கிடைக்குமா அறிவாலயத்திலேன்னு. ஒரு ரூமா தொலாய், கடைசியில் எதுவும் இல்லாதனால அந்த பிஞ்சு போன பழைய செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்காரு. நானும் வடக்கு தெற்கு பேசுவேன். ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சராசரியான மனிதன் எல்லாம் யூடியூப்ல வந்துருது சார். இப்போ கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இங்கே வந்து தான் கேட்கணும் அவசியம் இல்லை இல்லையாங்கண்ணா. இப்போ நான் கூட உங்கள் பேச்சை வெளியே போகும்போது தான் கேட்க போகிறேன், வந்து தான் இல்லை ஐயாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க மேடைக்கு வந்தேன். அதனால் இன்னைக்கு ஐயாவுடைய பேச்சை இங்கே கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ரமேஷ் ஐயாவுடைய பேச்சை கேட்கணும் அவசியம் இல்லை. அதை தாண்டி இங்கே நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அது நீங்கள் எல்லாம் முக்கியமானவர். லுக் அட் யூ ஆல் வெரி ப்ரொஃபஷனல்ஸ். இந்த கடைசி காலத்தில் பாருங்கள், எத்தனை அட்வொகேட்ஸ், எத்தனை சிஏ, மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், இன்ஜினியர்ஸ், எல்லாம் ஹைலி குவாலிஃபைட் பீப்புள். எவ்ரி மினிட் ஆஃப் யுவர் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த சொசைட்டி. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு, நம்ம வரணும் அப்படின்னு. இதுதான் சார் எங்களுடைய ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு. பிகாஸ் பாலிடிக்ஸ் இந்த 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக, இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக என்னுடைய எதிர்பார்ப்பு ஏதோ இந்த 30 நாளில் போய் கேம்பெயின் பண்ணித்தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த எலெக்ஷன் இருக்கக்கூடாது சார். ஏன்னா 9 வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணி இத்தனை விஷயங்கள் செய்து, இத்தனை இடங்கள்ல பேசி, இத்தனை தலைவர்கள் அதை புட்டு புட்டு நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு 30 நாள் பண்ற கேன்வாசிங்களை தான் ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா எங்கேயோ ஜனநாயகம் தவறா இருக்குன்னு அர்த்தம் சார். 9 years you have worked, you have slogged. அது பிஎம் மாதிரி ஒரு மனிதர் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டுக்காக பாடுபட்டு, அதை நாம கிட்டத்தட்ட 3650 நாட்கள் நீங்க அதை பார்த்து ஒரு 30 நாள் தான் வெற்றி தோல்வியை டிசைட் பண்ண போதுன்னா there is something fundamentally wrong with the democracy. மேபி அது 1% 2% ஷிஃப்ட் பண்ணலாம். அந்த லாஸ்ட் மினிட் ஒரு 2% இங்க அங்க கொண்டு போலாமோ தவிர, எலெக்ஷன் போறதுக்கு முன்னாடியே மக்கள் தெளிவா இருந்திருக்கணும். ஓகே, அவங்க வேலை செஞ்சிருக்காங்க, ஐ வாண்ட் அ கண்டினியூட்டி, ஐ வாண்ட் பிஜேபி டு கம் டு பவர் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்கய்யா. இரண்டாவது, உங்களை போன்றவர்கள் நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் குரூப். காரணம், தினமும் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக சந்திப்பீங்க. ஸோ ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி உங்களுக்கு பாலிடிக்ஸ். ஏன்னா நீங்க எந்த துறையில் இருந்தாலும் கூட we have touched you in some way. அட்வொகேட்டா இருக்கீங்க. 1824 கொலோனியல் லாஸை நாங்கள் ரிப்பீல் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த டேட்டாவை சொல்றேன்னா சார், காலையில் தான் அட்வொகேட் மீட்டிங் முடிச்சுட்டு வர்றாங்க. 1824 கொலோனியல் லாஸ் we have repealed. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தாங்க. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அது ஒன்று ரிப்பீல் பண்ணியிருக்கோம், பழைய மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கணும்னு அந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, பல்லு கிளீனாக இருக்கணும் அப்படின்னு.
அதெல்லாம் வச்சிருந்தோம் பாருங்க, எல்லாம் we just repealed it. Teeth should be cleaned அப்படின்னு. அப்பதான் அந்த மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பொருத்தமானவர் அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ரிப்பீல் பண்ணீங்க. 1824 laws it has gone. 3 முக்கியமான சட்டங்களை திருத்தி இருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பீனல் சட்டங்கள், இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மேஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம் வந்த பிறகு ஹைகோர்ட்டினுடைய சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் 208 வேகன்சி அதிகப்படுத்தியிருக்கோம். அதாவது 208 புதிய ஜட்ஜுகளுக்கான வேகன்சியை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் மொத்தமாக ஹைகோர்ட் ஜட்ஜியை பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்மேர் அரௌண்ட் 1100 அங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாஸ்டர் டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த மாதிரி உங்களுடைய துறையில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை ஒரு பேசும் பொருளாக எல்லாத்துக்கிட்டையும் போயிருக்கணும். ஒரு டெய்லி இன்டராக்ஷனில் எப்படி இந்த அரசு 10 ஆண்டுகளில் என்னுடைய வேலையை சுலபமாக்கி இருக்கிறாங்க, இந்த ஆண்டு 10 வருஷத்தில் எப்படி ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை பெட்டர் பண்ணியிருக்காங்க, அல்லது என்சிஎல்டி கேஸா இருக்கலாம், எப்படி நம்முடைய அரசு வந்த பிறகு பல விஷயங்கள்ல உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்மூத்தன் பண்ணியிருக்கோம். இது குறிப்பா அட்வொகேட்டா வந்திருக்கக்கூடிய ப்ரொஃபஷனுக்கு. அல்லது நீங்க எல்லாருமே தினமும் ரோடு பயன்படுத்துறீங்க, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயன்படுத்துறீங்க. 74 விமான நிலையங்கள் இருந்துச்சுங்க 2014. டுடே we have taken it to 148, 148. we have doubled it. இன்னைக்கு எல்லாம் மெடிக்கல்னு பேசுறாங்க சார். 2014 இந்தியாவில் மொத்தமாக மெடிக்கல் சீட் இருந்ததே 57,000. இன்னைக்கு 1,09,000 கொண்டு போயிருக்கோம். டபுள் த மெடிக்கல் சீட் ஆல்சோ. ஸோ இந்த இம்பாக்ட் உங்க துறையில நீங்க பேசணும் அப்படிங்கறத எங்களோட எதிர்பார்ப்பு சார். இது நீட்டு வேணும், நீட்டு வேண்டான்னு ஒரு குரூப் சுத்துறாங்க. இன்னைக்கு நீட்டை பத்தி பேசுறோம். நீட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் மெடிக்கல் சீட்டை டபுள் பண்ணிருக்கார். He has increased the vacancy, he has built better airports, he has improved the connectivity. இதை போன்ற விஷயங்கள், உங்களை போன்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு ஃபோரத்தில் நீங்க பேச ஆரம்பிச்சாவே அந்த விஷயங்கள் நன்றாக ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் கேதர் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை சார். அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் அப்ப யூ ஆல் ஹேவ் அ பவுண்டட் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. குறிப்பாக அந்த 30-35 நாட்கள். இப்ப நம்மனால, நான் ஒரு கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட இங்க வந்தவங்க நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் அப்சர்வரா ஒரு இன்ட்ரெஸ்ட்ல மோடி 3.0 அதுக்காக வந்திருக்கீங்க. மோடி அவர்களை 3வது முறையாக அமர்த்த வேண்டும். அப்ப உங்களால இந்த நாட்டுக்காக ஒரு மைனர் கான்ட்ரிபியூஷன் நீங்க பண்ண முடியுமா? கேன் யூ ஸ்பேர் டெய்லி 2 hours in the morning, 2 hours in the evening, maybe 4 to 5 hours every day for 30 days, 150 மணி நேரம் உங்களுடைய தெரு, உங்களுடைய பூத், உங்களுடைய வார்டு, உங்களுடைய கிளையன்ட்ஸ், உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், உங்களுடைய சோஷியல் மீடியா, உங்களுடைய ஃபாலோவர்ஸ், நீங்க வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், அது எல்லாமே மோடி 3.0 ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு கேள்வி. இது யார் எங்கே இருந்தாலும் கூட ஒரு காளிதாஸ் அவர்கள் தான் வேலை செய்ய வேண்டும், அல்லது மேல இருக்கக்கூடிய கருணாகராஜ் அவங்க தான் வேலை செய்யணும், இல்ல தம்பி எஸ்ஜி சூர்யா அவங்க தான் வேலை செய்யணும், இல்ல சகோதரர் வினோத் செல்வம் அவங்க தான் வேலை செய்யணும், இல்ல உமானந்த் அக்காக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அவங்க தான் வேலை செய்ய வேண்டும் என்பதை தாண்டி ஒரு நல்ல நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்குங்க. தட் இஸ் யுவர் டியூட்டி. அப்படிதான் நான் பார்க்கறேங்க. இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லோருமே ஒரு ஸ்டேபிள் சொசைட்டியில் இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் 3வது முறையா வரணும். அப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், யூ கேன் கால் அப் சம்படி. நான் போன டைம் ஒரு பையன் என்கிட்ட சேலஞ்சா சொன்னார், சார் என்னோட கான்டாக்ட்ல 1300 பேர் இருக்காங்க. நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்த பொழுது ஒரு சின்ன தம்பி ஆஃபீஸ் வந்தார். நான் கேட்டேன், தம்பி நீங்க என்ன கட்சிக்கு செய்ய போறீங்க? சார் அந்த 1300 பேர்த்தையும் நான் ஃபோன் பண்ணி லோக்கல் பாடி கேண்டிடேட் பிஜேபிக்காரங்க யார் இருக்காங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்கன்னு ஒரு டைம் நான் ஃபோன் பண்ணுவேன் சார் அப்படின்னாரு. அது எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. அப்படின்னா நீங்க டெய்லி உங்களுக்கு இருக்கிற 10 நாளை 130 பேர்த்த பிரிச்சு காலையிலேருந்து நைட்டுக்குள்ள உங்க வேலையில ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணி, அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, அக்கா எப்படி இருக்காங்க, அங்க லோக்கல் பாடி கேண்டிடேட்னா நான் உங்க சார்பாக கேட்கிறேன், ஓட்டு போடுங்க. ஸோ என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் சார், பிகாஸ் செல்போன் இஸ் இன் யுவர் ஹேண்ட். இன்னைக்கு கூட எங்க இடத்துல பேசினேன் சார். This Apple has made sure the latest release 1975 வேர்ல்டுல இருந்த எல்லா கம்ப்யூட்டிங் பவரும் ஆப்பிளுடைய லேட்டஸ்ட் போன் ஒரு போனுக்குள்ள இருக்கு சார். கம்ப்ளீட் வேர்ல்ட்ஸ் கம்ப்யூட்டிங் பவர் இஸ் இன் ஒன் போன். அந்த 3 நானோமீட்டர் சிப்ல கொண்டு வந்திருக்கான். ஸோ உங்க போன் இஸ் அ மிராக்கிள், சோஷியல் மீடியா இஸ் அ மிராக்கிள். நீங்க வெயில்ல வேர்வையில இறங்கித்தான் நடந்து போகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப சென்னை மாதிரி ஊர்ல பாத்தீங்கன்னா நியூ ரூல் ஹஸ் கம். 1000 ஓட்டர் எங்க இருக்காங்களோ அங்கேயே பூத் வந்துடும். யூ வில் see in this election. 1000 ஓட்டர் அபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா அந்த பூத் வில் கம் தேர், பக்கத்தில் நியரஸ்ட் இருக்கும். முதல்ல மாதிரி உங்களை தூக்கி ஏப்போ பிபோ சிபோ டிபோ அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. யூ வில் see 1000 ஓட்டர்ஸ், பூத் வில் கம் closer to your home. அப்படிங்க ட்ரெஸ் கூட மாற்ற வேண்டாங்க. யூ பி இன் யுவர் டிஷர்ட், யூ பி இன் யுவர் ஷார்ட்ஸ். நீங்க காலையில் ஒரு க்ரோசரி போய் வாங்கிட்டு அப்படியே வந்து அந்த கியூல நின்று ஓட்டு போட்டு அப்படியே நீங்க அபார்ட்மெண்ட்டோ உங்க காலனிக்குள்ளேயோ உங்க கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயோ போய்க்கலாம். ஸோ அது நமக்கு ஒரு இப்போ எக்ஸ்கியூஸ் இல்லை. இல்ல அதுக்காக நான் காலையில் எந்திரிச்சு 1 hour ஸ்பேர் பண்ணி என் டிரைவரை கூப்பிட்டு அல்லது நானே வண்டி ஓட்டி
என் டிரைவருக்கு தொந்தரவு பண்ணி அவர் ஓட்டையும் கெடுத்து, நானும் அங்கே போய் நின்னதுக்கப்புறம் அவன் ஜாலியாக சொல்லுவான், சார் ஓட்டு இங்கே இல்லை வேற பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. நீங்கள் கேட்பீங்க எங்கே சார் இருக்கு, நீங்களே கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி சுற்றி வந்து பக்கத்தில் எந்த பூத்துன்னு. ஸோ நிறைய பேர் அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைக்காகவே வாக்கு செலுத்துறதுக்கு போகிறதில்ல. ஸோ இங்கேயும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். உங்கள் ஏரியாவுடைய பூத் ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சு, BLA 2 கண்டுபிடிச்சு பிஜேபியில், அண்ணா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் 600 பேர் இருக்கும், 600 பேர்த்துக்கும் பூத் ஸ்லிப் நான் கொடுக்குறேன். ஒரு நாள் முன்னாடி நீங்கள் வந்து பூத் ஸ்லிப் என் கையில் கொடுத்துருங்க. எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கி, சார் இதான் பூத் ஸ்லிப்பு, இதான் ஓட்டிங் ஏரியா, இங்கே தான் நீங்கள் போய் ஓட்டு போகணும், நான் பூத் ஸ்லிப் கொடுக்க முடியுமா? ஸோ அதனால் அவருடைய கேள்விக்கு வந்து ஏகப்பட்ட வேலை செய்யலாம் சார். மொபிலைசிங் பீப்புள் டு ஓட், என்கரேஜிங் பீப்புள் டு ஓட், ஃபார்மிங் அன் ஒப்பீனியன். இந்தியா ஒரு நல்ல நாடாக, ஸ்டேபிளான ஒரு நாடாக மோடி 3.0 உருவாக்குவதற்கு ஏகப்பட்ட வேலைகளை உங்களால் செய்ய முடியும். நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இந்த ஹாலுக்கு வந்திருக்கீங்க, ஒரு 2 மணி நேரம் கொடுக்குறீங்கன்னா நான் சொன்ன வேலைகள் உங்களுக்கு பெரியது கிடையாதுங்க. நீங்க இன்னைக்கு வந்ததுதான் பெருசு. ஸோ நிச்சயமாக இந்த மாற்றத்தை நீங்கள் குடிப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.